ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பி இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காய்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 மாடப்புறா நீங்கள் வாங்கிட்டு வந்து எப்படி ப்ரோ பழக்குனீங்க, மாடப்புறாவை நம்மளால் வளர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாடப்புறா வீட்டில் வளர்க்கலாமா, அது வளர்த்த என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆகணும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகிறப்போ சொல்லிட்டே வரேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேளுங்க ஓகேவா. நான் மாடப்புறாவோட அட்வான்டேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். சரி கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் கீழே இருக்க இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னால தான் கைஸ் நான் ஒவ்வொரு படி மேலே மோட்டிவேஷனாக இருக்கும். கைஸ் ஃபஸ்ட்டு மாடப்புறான்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய புறாவெலாம் கொண்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் காரியம் வளர்க்கவே முடியாது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடப்புறான்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் இல்லை உங்கள் வீட்டில் சாப்பிட வர மாடப்புறாவே நீங்கள் கீழே படி ஏறுறப்பையோ இல்லை பக்கத்தில் நடந்து வரவே பார்த்தீங்கன்னா புறா சட்டுன்னு ஜுட்டாகும். அந்த புறா ஒரு பருக்க திங்கிதுன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்க 360 டிகிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், அது ஏதாச்சும் அட்டாக் பண்ணுதான்னு அவ்வளோ கவனிப்பாக இருக்கும் மாடப்புறா. இந்த மாடப்புறா சொல்லுவாங்க, சில காட்டுப்புறா சொல்லுவாங்க, கிணத்து புறா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா 2 புறா, இந்த 2 புறா தான் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய புறாவை நிறைய பேர் வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்குறேன்ற பேரில் கொள்றீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மாடப்புறான்றது அது எங்கே குஞ்சிலிருந்து பிறந்து வளருதோ மேக்ஸிமம் அந்த சரௌண்டிங்லேயே தான் இருக்கும். அப்படியே அங்கேருந்து அதோட அம்மா அப்பா பற்றி விட்டாலும் பார்த்தீங்கன்னா அதோட குரூப் கூட சேர்ந்து ஒரு குரூப்பாக தான் இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் புறா கூட ரேண்டமாக 1000 புறா எடுக்கிறதுல ஒரே ஒரு கலர் புறா தான் இருக்கும். 999 புறாவும் மாடப்புறாவாக தான் இருக்கும் ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா அதோட குரூப் தான் சேர்ந்து சுற்றும், சாதா புறாவில் பார்த்தீங்கன்னா சேர்ந்து சுற்றாது ஓகேவா. மோதியும் தெரிஞ்சுக்கோங்க, மாடப்புறாவை யாராலையும் பெருசு கொண்டு வந்து நீங்கள் வளர்க்க முடியாது. அதான் உங்கள் வீட்டில் வந்துச்சு ஏதாவது சிக்காக வந்து அப்படியே உங்கள் வீட்டில் செட் ஆச்சுன்னா ஒரு சில மாடப்புறா அந்த மாதிரி பண்ணும், அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செட் ஆகும். மித்தபடி பார்த்தீங்கன்னா நீங்களாக கொண்டு வந்த ஒரு புறா பார்த்தீங்கன்னா சாகுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இற தண்ணி கூட திங்காது, அப்படியே சாகுன்ற தவிர நீ அவுத்து விட்றா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ மாடப்புறா எப்படி ப்ரோ வீட்டில் பழக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் காரியம் சொல்கிறேன், மாடப்புறா நீங்கள் பழக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் புறா பற்றி நான் ஓரளவு பிகினராக இல்லை, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா புறா குஞ்சு எங்கள் வீட்டில் குஞ்சு பொறிஞ்சு வருது ப்ரோ, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 10 புறா 20 புறா மேலே இருக்குது ப்ரோ, அசா பறந்துலேருந்து போயிட்டு வரும். இந்த புறா மிஷன் டவுட்டே வராது, ரேண்டம் ஹவுஸில் டவுட் தான் வரும். அந்த மாதிரி இருக்கும் சொல்கிறேன். சும்மா ஏன் ப்ரோ என் ப்ரோ பறக்க மாட்டேங்குது எங்கேயாச்சும் உட்காந்துருது அப்படி நம்ம நிறைய சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கேட்குறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புறாவை ஏன் நோட் பண்ணிட்டே இருக்கீங்க நிறைய பேர், அப்போல்லாம் பண்ணவே கூடாது ஓகேவா. மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடப்புறாலாம் வளர்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும். நீங்கள் மாடப்புறா எடுத்துகிட்டு வரது போது எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறேன். பொடி குஞ்சாக எடுத்துகிட்டு வரணும். பொடி குஞ்சாக எடுத்துகிட்டு வரணும்னா ரொம்ப பொடி குஞ்சாக தான் எடுத்துகிட்டு வரணும். ஓரளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா பெரிய குஞ்சு எடுத்துடக்கூடாது. பிறந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 நாள் ஓகேவா. கண்ணு திறக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 கண்ணு திறந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 நாளுக்குள்ளே இருக்க குஞ்சை பார்த்தீங்கன்னா 2 குஞ்சு இருந்தால் 2 குஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சகாப்புறா உங்கள் புறா குஞ்சு வச்சுருக்கும்ல அந்த 2 குஞ்சை எடுத்துகிட்டு 2 மாடப்புறா குஞ்சை வைங்க ஓகேவா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்கே இருக்க புறாவை எடுத்துகிட்டு அங்கே இருக்க இந்த மாதிரி மாடப்புறா 2 மாடப்புறா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து வச்சு நீங்கள் செட் பண்ணி வளங்க. அது எப்படின்னா பொடி குஞ்சாக எடுத்துகிட்டு வரணும். பொடி குஞ்சாக எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்க அந்த 2 புறா எடுத்து இந்த 3 குஞ்சா வைக்கிறது 4 குஞ்சா வைக்கிறது இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 குஞ்சு எடுத்துகிட்டு அந்த பெரிய புறாவுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தெரியாது போவீங்க. பெரிய புறா கண் மாதிரிலாம் மேக்ஸிமம் வைக்காதீங்க. அது எல்லா புறாவுக்கும் பார்த்தீங்கன்னா பொருத்தம் ஆகாது ஓகேவா. எல்லா புறா பார்த்தீங்கன்னா பொருந்தி அதில் உட்காராது. ஒரு சில புறா பார்த்தீங்கன்னா உட்காராமலே பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புறா பார்க்குறப்பலாம் பெரிய புறா இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 குஞ்சை பார்த்தீங்கன்னா வச்சுருங்க ஓகேவா. அந்த பெரிய புறா வளர்ந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது கரெக்டாக நீங்கள் வளர்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடும். நீங்கள் இந்த புறாவை ஏன் பிடிக்கிறது, மாடப்புறாவெல்லாம் இப்போ கூட சொல்கிறேன், நம்ம வீட்டில் இருக்க 2 மாடப்புறா நல்லா பிடிக்க முடியாது. நான் கூண்டுக்குள்ளே கையை விட்டேன் டப்பு டிப்பு அடித்து ஓட தான் பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பழகிடுச்சுன்னா அப்படி நம்ம கிட்டக்கு போனால் அதெல்லாம் எதுவும் பண்ணாது. ஆனால் அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதை யாரும் பிடிக்கக்கூடாது, அந்தளவு பார்த்தீங்கன்னா அது சென்சிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புறா வேறு எங்கேயாச்சும் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் பெருசாக வளர்த்துட்டீங்க, வளர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டு செட் ஆகிடுச்சு, அந்த குரூப்பை பார்த்து ஓடுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா கேரண்டி இல்லை கைஸ் ஓகே. நான் சொல்லிடுறேன், அந்த புறா பார்த்தீங்கன்னா ஒரு கிளச்சு மீன்ஸ் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பு வைக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பு வைக்கிறக்குள்ளே அது எங்கே வேணால் போகலாம் ஓகேவா. இதோட குரூப் பார்த்தீங்கன்னா அந்த கூட போகலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடப்புறா நிறைய இது வரும், ஆனால் பார்த்தீங்கன்னா இது போகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா இங்கே அடாப்ட் ஆகி பழகிடுச்சு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடாப்ட் ஆகி பழகுனா அப்படியே உங்கள் வீட்டில் செட்டில் ஆயிரும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மாடப்புறா அந்த பொடி குஞ்சாக எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த வளர்த்த இடத்துக்கு அதோட குட்டிக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி ரிட்டன் போயிடும் பெருசாக வளர்ந்த பிறகு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 3 அட்டம் 4 அட்டம் ஃபெயில் ஆகலாம். இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே அட்டம்ப்ட்டில் பாஸ் ஆகிடுவாங்க. நானும் முதல்ல மாடப்போ நிறைய இது எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட ஒன்றும் இருந்ததில்லை. வளர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அதோட குத்தியை காமிச்சிடும், பறந்து போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் மாடப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ கடைசியில் ரீசெண்டாக ஒரு இதில் கிடச்சனால தான் அந்த மாடப்புறம் கொண்டு வந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செட் ஆகிடுச்சு இது வந்ததுலேருந்து. இந்த மாதிரி தான் கைஸ் நீங்கள் வந்து கொண்டு செட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாடப்புறாவோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ்னு சொல்லுங்கள். நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் கறிக்கு யூஸ் ஆகும். கறிக்குனா எப்படின்னா கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புறா கொண்டு வருவீங்களா, ஒரு புறா பார்த்தீங்கன்னா வேமா பார்த்தீங்கன்னா டக்குன்னு பெருகும். அந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து மஸ்துக்கு வரும்ல, மஸ்துக்கு வர டேஸில் ப்ரீட் ஆயிடுச்சுன்னா அது டக்குன்னு நீங்களே தெரியும். ஒரு ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா வேமா பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மாடப்புறா குரூப்பை வேமா உண்டாக்கிரும். நீங்கள் போய் இந்த புறாவை ரிட்டன் போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ரிட்டன் வந்துடும். ஓகேவா, அது காரியம். இந்த பாருங்க, அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேன்னு இல்லை, எங்கே போய் அசால்ட்டாக உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் விட்டாலும் ரோமர் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துடும் பழகிருச்சுன்னா. அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயுமே போகாது. அதே மாதிரி இதோட ப்ரீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஃபேமாக பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் நடக்கும் கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த புறாவோட வச்சு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேறோட குஞ்சு இருக்குல்ல, சாதா புறா குஞ்சு, அந்த மாதிரி குஞ்சுலாம் நீங்கள் எடுத்து இந்த புறாவுக்கு வைக்கிறப்போ ஃபேன்சி புறா குஞ்சுலாம் இந்த வைக்கலாம். ரொம்ப வேகமாக சாதா புறாலாம் பிரச்சனை இல்லை, அதோட குஞ்சை காப்பாற்றிடும். அதை தாண்டி ஃபேன்சி புறாலாம் வைக்கிறீங்கன்னா இதுக்கு வச்சிங்கன்னா இது ஊட்டுற ஃபுட்டு 100% ஹெல்த்தியாக தான் இருக்கும். இங்கே சாப்பிட்றதோட இந்த 2 புறா பார்த்தீங்கன்னா ரொம்ப மேய்ச்சல் போய் தான் அதிகமாக சாப்பிடும். அதனால் அது ஊற்றக்கூடிய ஃபுட்டுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தவுடால் புறா பறக்கிற பட்சம் பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் கைஸ். என் தவுடால் புறா கூட பார்த்திங்கன்னா அசால்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப் பிடிக்கலாம், பிடிச்சிடலாம். இந்த புறா அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. இதே பார்த்திங்கன்னா செம்ம சுட்டிக்காக இருக்கும். ஆள் வர்றாங்க தெரிஞ்ச சொடக்கு டாப்புன்னு மேலே பறந்து 2 ஓடி போயிடும். அதே மாதிரி நம்ம புறா பார்த்துக்கிட்டு பழகிடும். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வேகமாக பெருகிடும். நீங்கள் இதை வச்சு என்ன ஒரு நல்லா யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கு இந்த புறா பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்னா வேறு புறா குஞ்சு மாட்டம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த புறா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை நான் கறிக்கு போடுறேன் அப்படின்னா கறிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புறா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இந்த புறா ஒர்த்து தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இந்த புறா பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாது. இதோட குஞ்சுகளை வச்சு விற்கிறதோ நீங்கள் ஒரு சைடாக விற்றுட்டிங்கன்னா வளர்ந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க அது மாடப்புறான்னு. நீங்கள் இதில் சாதா புறா இந்த கலரில் இருக்கும் அந்த புறான்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அவ்வளோதானே தக்காளி பழம் மாதிரி கண்ணு வந்துடும் கிச்சுன்னு. அப்போயே வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அடுத்து வாங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. மாடப்புறா கொஞ்சம் சொல்லிடுவாங்க. அதான் இப்போ இங்கே லோக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கு தான் இந்த புறா போகும். மித்தபடி பார்த்தீங்கன்னா எதுக்குமே போகாது. ஓகேவா, இதனால் தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா ரேசிங் பர்பஸ் அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த புறா எங்கள் விட்டா வரதுல அப்போ ஹோமர் எதுக்கு இந்த புறா வச்சு விடலாம் கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா யூஸ் நம்மளுக்கு ஆகாது. நீங்கள் இந்த ஃபேன்சி ப்ரீடராக இருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 குஞ்சு எடுத்துகிட்டு வந்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் அந்த மாடப்புறா வைக்கிற முட்டையில் மாடப்புறா முட்டை வைக்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்ட இருக்க வேறு எந்த முட்டை வச்சாலும் சரி அதோட குஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரோத்து 100% ரிசல்ட்டாக இருக்கும். அந்த புறாவை பார்த்தீங்கன்னா சொல்லித்தரும் எப்படி பார்த்தீங்கன்னா பறக்கணும். நம்ம சாதா புறா 45 நாளுக்கு அப்புறம் 50 நாள் அதுக்கப்புறம் பறக்குதுன்னா இந்த மாடப்புறா பிள்ளை கரெக்டாக எண்ணி பார்த்தீங்கன்னா 40 நாளாக பார்த்தீங்கன்னா புறா ரவுண்ட்ஸ் போய்ட்டு இற மேட்சலுக்கு போய்ட்டு வரும். அவ்வளோ ட்ரைனிங்காக பறக்க வச்சிரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இற கொடுக்காது. அது மீடியம் இருக்குது இந்த அளவுக்கு தான் இற கொடுக்கும். இற கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே பற்றி விட்ருவோம். அதான் கரெக்டு. நம்ம இந்த புறா அப்படி பண்ண தெரியாது. இந்த புறா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வெளியே பற்றி விட்டுரும். அதான் பார்த்தீங்கன்னா மாடப்புறாவில் ஒரு இதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சூப்பராக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கும். வெளியே இற மேட்சல் கூட்டி போகிறது வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் தான் அவங்க சொன்னீங்க. மாடப்புறா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இப்போ இந்த புறா இருக்கிற பட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்க்கறவங்க வளர்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த புறா கூட சேர்ந்து உங்கள் புறாவும் போயிடும். ஓகேவா, அது ஒரு மெயின் இருக்குது. இப்போ இந்த புறா பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா இறமைச்சலுக்கு போயிட்டு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் புறா போகும் ஆனால் ரிட்டன் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரிட்டன் வந்துடும், அது ரிட்டன் வர தெரியாது. இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மாடப்புறா எடுக்கலாமான்னு பார்த்து வளங்க. அடுத்து நீங்கள் கொஞ்சம் வளர்த்துட்டு பிடிக்கல அப்படின்னு விட்டால் கூட பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துடும். ரொம்ப தூரம் போய் விடுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சு கொஞ்ச நாள் நானும் மாடப்புறா வளர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா வளர்க்காதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் இருக்கா அதை வச்சு நான் பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா வளங்க. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கீழே கிடச்சிச்சு ப்ரோ எனக்கு இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே எனக்கு
ரொம்ப இதாக கிடந்துச்சு. அந்த மாதிரி புறா நான் எடுத்துடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்களாம் எடுக்கிற தாயை விட்டு பிரிக்கிற வச்சா உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக எடுக்கிற பட்சம் எடுங்க. பிகினராக இருக்கவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இது எடுக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சாதா புறா வளர்க்குறது எப்படின்னு தெரியாது. இப்போ மாடை புறாலாம் போயிட்டீங்கன்னா டஃப்பு, உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாடை புறாவை தொடாதீங்க. சாதா புறா தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நாள் போட்டு அப்புறம் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடை புறா யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபேன்சி புறா வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புறா நாளை பார்த்தீங்கன்னா நான் எது நல்லதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் போயிட்டு அதெல்லாம் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் ரொம்ப தூரம் விட்டாலும் வரும். அந்த ஒரு இது மட்டும் தான் அந்த புறாக்களுக்கு இருக்குது. எங்கே இந்த இடத்துல ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி முட்டை வச்சு பெருகிச்சுன்னா அங்கேயே இருந்துடும். எக்ஸாம்பிள் நீங்களே எங்கேயாச்சும் கோயில் பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒரு புறா வந்துருச்சுன்னா ஃபியூ டேஸில் நீங்களே பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் நாள் இருந்துச்சு ஒரு புறா வந்து 10-20 புறா இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா பெருக்கிட்டே போகும். ஓகேவா கைஸ்? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நம்மகிட்ட இங்கே இருக்க ஃபுட்டே எடுக்காது. மேய்ச்சலுக்கு போய் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் சும்மா ஃபுட்டே போடலாம் கூட தண்ணியே கொடுக்கலனாலும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் போய் இருக்க ஃபுட்டும் தண்ணியும் குடிச்சிட்டு வந்துடும். அது பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வளர்க்குற சாதா புறா வளர்க்குற பார்த்தீங்கன்னா தண்ணி கேமலாம் இருக்கக்கூடாது. எல்லா புறா வைக்கிறோமோ அந்த புறா வைங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மாடை புறா கொண்டு வந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த புறா ரவுண்ட்ஸ் நம்ம என் புறா கூட்டி போச்சுன்னா அதான் சொல்லிட்டு சொன்ன மாதிரி கூட்டி போய் உங்கள் புறா ரிட்டன் வராது. இந்த மாடை புறா ரிட்டன் வந்துடும். ஓகேவா கைஸ்? தாண்டி கேட்டிங்கன்னா கிராஸ் பீட் ஆகுமா? என்கிட்ட இருக்க புறா இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கருணை வளர்க்குறேன், நான் ஃபேன்சி வளர்க்குறேன். என்கிட்ட நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங்கில் காலனி ப்ரீடிங்கில் போட்டிருக்கேன். இந்த மாடப்புறம் போடுற பட்சம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது என்ன சொல்ல முடியாது. அது வர குஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இதெல்லாம் பொரியுது. மேக்ஸிமம் மாட கூட தான் சேரும். 90% மிச்சம் இருக்க 10% பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கிராஸ் பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஜோடி கிடைக்காத பட்சம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஜோடியை மஸ்தில் இருந்து டக்குனு பார்த்தீங்கன்னா சேர்ந்துடும். அதையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடப்புறா பற்றி வேறு என்ன டவுட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கேளுங்க. மாடப்புறா பற்றி தான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் கமெண்டு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். சரி கைஸ், நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு எல்லோரும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன்.